நான் இந்த ஊர்லயே சொந்த வீடு வாங்கி உன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுறேன் பார். மச்சான், இதை எடுத்துட்டு போய் உங்க சொந்த வீட்டுல நட்டு வைக்க. அது வளர்ந்து மரமாகி நிழல் தரும் போது அந்த நிழல்ல நீங்க கைத்துக்கட்டுல போட்டு அப்படியே மல்லாக்க படுத்துக்கிட்டு கால் மேல காலை போட்டு ராஜா மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதை நான் பார்க்கணும். எங்க அப்பா தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்கன்னா இங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல. எம்பெருமான் முருகனே, எதுக்கு உனக்கு இந்த சிட்டு விளையாட்டு? கண்ணை மூடுனா நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. உன் பக்தனை சோதிக்காத. நான் உன் மேல வச்சிருக்கிறது சாதாரண பக்தி இல்ல, உன்னுடைய மொத்த பக்தனும் வச்சிருக்கிற பக்தியோட முழு உருவம் தான் நான். என்னை கஷ்டப்படுத்தி உன்னை அசியப்படுத்திக்கிறாத. எது செஞ்சாலும் வேகமா நல்லதே செய். உன் அன்புக்காகவும் கருணைக்காகவும் இந்த பக்தன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இறக்கம் காட்டிரு. வாரத்துல உனக்கு உடைக்கிற தேங்காயில 2 அதிகமாக்கிடுறேன். பாலா, அவன் வெளியில போயிருக்கான். எந்த நேரமும் வெளியேதான் இருக்கேன். வேற யாரை விட்டு நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கிறது? இவகிட்ட கேட்டா என் மானந்தம் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருப்பா. வேற வழியே இல்ல. காமாட்சி, நான் அடுப்புல வேலையா இருக்கேங்க. வர 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அவசரம்னா இங்க வாங்க. பரவாயில்ல, நீ மெதுவா உன் வேலையை முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்னங்க? ஏங்க மாச்சி, எப்ப பார்த்தாலும் நீ அடுப்புலயே கிடந்து கஷ்டப்படுற? அப்பப்ப வெளியே போயிட்டு வரலாம்ல. என்ன எங்க போ சொல்றீங்க? உன்னை எங்கேயும் போ சொல்லல. நீயே ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள எங்கனாலும் போயிட்டு வரலாம்ல. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் எங்க அப்பா வந்து தங்கி இருக்கிற வீட்டுக்கு போகல. நான் எங்கடி உன்னை சந்தேகப்பட்டேன்? உன்னை நானே போய் பார்த்துட்டு வந்தான்னு சொன்னேன். நீங்க போக சொன்னாலும் என்னால போய் பார்க்க முடியாது. நான் ஒன்னும் எனக்காக போய் பார்க்க சொல்லல. ஏதோ பெரியவங்க மனசு, அவங்க மனசை நொந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி போய் பார்த்துட்டு வர சொல்றேன். இதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவை நினைச்சு நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு முகத்திலே முழிக்க கூடாது. எப்படி அவரை மன்னிச்சு போய் பார்க்க முடியும்? அப்போ எங்க அப்பாவை மட்டும் மன்னிச்சு போய் பார்க்கலாம், தப்பில்ல. நான் எங்க போய் பார்க்க போறேன்? நீ தானே போய் பார்க்க போற. யார் போனாலும் போக போறது உங்க மானம் தானே. மாமனார் முன்னாடி மானம் பெருசு இல்லடி. அப்ப அப்பாவை விட மானம் பெருசு. இதே மாதிரி உங்க அப்பா கிட்டயும் சொத்து இருந்திருந்தா மன்னிச்சிருப்பீங்க, அப்படிதானே? தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீ போய் பாக்குறதா இருந்தா போய் பாரு, இல்லன்னா போ. நான் ஒன்னும் தேவையில்லாததெல்லாம் பேசல. இங்க சொத்து பெருசா பாசம் பெருசான்னு தான் கேக்குறேன். இங்க பாரு, நான் ஒண்ணு சொத்துக்க வேண்டிய ஆசைப்பட்டு உங்க குடும்பத்தை மன்னிக்கல. இதை நீ நல்லா உன் மனசுல நினைச்சுக்கிறனா. உன் மனசு கலைஞர கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டியதான் எல்லாத்தையும் மன்னிச்சு பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். 12 வருஷமா கலங்காத மனசா இப்ப கலங்க போகுது. இருந்துட்டு போறேன். எனக்கும் எல்லாசையும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொண்ணை பார்க்கணும்னா அவரு வந்து பார்த்துட்டு போகட்டும். இல்ல உங்களுக்கு வேணும்னா அவரை நீங்களே போய் பார்த்து கூப்பிட்டுட்டு வாங்க.
அது உங்க பிரச்சனை. முருகா, எம்பெருமானே, இதுக்கு ஒரு வழியை காட்டியா? இழுத்துக்கிட்டே போகுதே. டாடி, டாடி, ஹேய் யோகேஷ், வா 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 வா. how are you டாடி? எப்படிடா இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? சூப்பர். முன்ன விட அழகா வெயிட் போட்டு பிரமாதமா இருக்குண்ணா. குட் குட் குட். உனக்கு என்னடா சிங்கக்குட்டி? ஏன் புள்ளடா நீ? போங்கப்பா, வர வர உங்களுக்கு என் மேல பாசம் குறைஞ்சிட்டே போயிருச்சு. ஏய், ஏன்டா அப்படி சொல்ற? நீ இங்கேருந்து கிளம்பும் போது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேனோ அந்த லெவலை விட அதிகமா தான் இப்ப பாசம் வச்சிருக்கேன். அதை விட அதிகமா இருந்தா போறப்போ ஏர்போர்ட் வரைக்கும் வந்த வழியை அனுப்பிச்சு. நீங்க வரப்போ ஏன் வரல? இல்லடா, மார்னிங் வரதா தான் பிளான். பட் ஆனா ஃப்ளைட் ஏறி இறங்குற வரைக்கும் மனசு ஒரே படபடன்னு இருக்கும். அதான் கார் அனுப்பிச்சு வச்சுட்டு சாமி கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஐம் சாரிடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டுருவீங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க மாறவே இல்லப்பா. அண்ணே, வந்தீங்க? சக்கரபாணி அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. உங்க சமையல நான் 5 வருஷமா மிஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் அப்பா யூகே வந்தப்போ ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்களே, அது பேர் என்ன? ரவா லட்டு. அதுக்கு என் ஃபாரின் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அடிமை. உங்களுக்காகவே எல்லாரும் இங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? இப்போவும் டேஸ்ட் மாறாம அப்படியே தானே சமைக்கிறீங்க? ஆமா தம்பி, நீங்க வெளிநாட்டுல இருந்து வர்றேன்னு சொன்ன உடனே அங்க சமைக்கிற சில ஐட்டங்களையும் நான் கத்து வச்சிருக்கேன் தம்பி. அங்க உள்ள ஃபுட்டு அங்கேயோட முடிஞ்சது. அது இங்க தயவு செஞ்சு வேண்டாம். நான் உங்க சமையலை சாப்பிட்டு உடம்பேத்த தான் வந்திருக்கேன். அப்படியா? சரிங்க தம்பி. சரி யோகேஷ், நீ சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப டயர்டா இருக்குப்பா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போய் குளிக்கிறேன். குளிக்கிறதுனாலே நீ இன்னும் அலுப்பு போட்டுட்டு தான்டா இருக்க. அப்பா ப்ளீஸ்பா. சரி ஓகே, இரு பேசிட்டு போலாம். சரி, அடுத்து என்ன பண்றதா பிளான் வச்சிருக்க? இங்கே இருக்கிற மாதிரியா இல்ல மறுபடியும் விட்டுட்டு ஓடுற மாதிரியா? நோ டாட், இனிமே நான் எங்கேயும் போறதா இல்ல, ஒன்லி தமிழ்நாடு தான். வெரி குட். அப்ப உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அப்பா என்னப்பா, ஏன் இப்படி வந்த உடனே லாக் பண்ண பாக்குறீங்க? ஏய், நான் எங்கடா லாக் பண்றேன்? கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்றேன். நான் அங்கிருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வரல, என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டியை தேடி வந்திருக்கேன். முதல்ல என் அம்பிஷனை நான் அச்சீவ் பண்ணி காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் மாத்ததெல்லாம். நீ சொல்றதெல்லாம் இந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஓகே. ஆனா நீ ஷைன் பண்ணி என்ன பண்ண போற? ஏற்கனவே நமக்கிட்ட இருக்கிற சொத்தை உன் பேரன் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுல நீ வேற தனியா சம்பாதிக்கணுமா? இல்ல டாடி, நான் சொத்தை பத்தி மட்டும் யோசிக்கல, என்னோட வேல்யூ பத்தியும் யோசிக்கிறேன். எனக்கு ஆதிகேசவ மகன் யோகேஷ் சொல்லிக்கிறதுல விருப்பம் இல்ல, உங்களை தாண்டி இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். சரி ஓகேடா, அது நீ கல்யாணம் பண்ணிட்டு பண்ணு. டாடி, எனக்கு கல்யாணம் உறவு முறையிலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா சொல்றேன், அது வரைக்கும் விட்டுருங்க. உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த வீடு, மருமக, குழந்தைங்கன்னு யாருமே இல்லாம இருக்கணும்னு சொல்றியா? நான் அப்படி யாருமே இல்லாம இருக்கணும்னு சொல்லப்பா. நீங்க வேணா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு சித்தி கிடைச்ச மாதிரியும் இருக்கும், இந்த வீடும் தனிமை இல்லாம கலகலப்பா இருக்கும். தம்பி, ஒழுங்கா அப்பா சொல்றத கேளுங்க. ஏன்னா அந்த வீட்டுல எனக்கு மட்டும் சமைக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு தம்பி. அண்ணே, உங்க சமையலுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுண்ணே. நீங்க எவ்வளவு வேணா சமைங்க, நான் ஒரே ஆளா சாப்பிடுறேன். அப்ப இந்த தடவை நான் சொல்றது நீ கேட்க போறது இல்ல. சீக்கிரமா என்ன தனியா விட்டு போற? கண்டிப்பா போக மாட்டேன்ப்பா, எனக்கும் தனியா பிடிக்கல, அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க. நான் உங்க கூடவே தான் இருப்பேன். ஐயா, இந்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாமே, தம்பி இங்க தானே இருக்க போகுது. தேங்க்ஸ் சக்கரபாணி அண்ணே, நீங்க இன்னும் மாறவே இல்ல, இப்போ நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க. நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்காகவே அதிகமா சாப்பிட போறேன். தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் பாலாப்பம் நான் சும்மா ஜமாச்சிடுறேன். ஐயா, உங்களுக்கு ரொட்டி தான். சொல்லுங்கண்ணே.
என்னடா பிஸியா இருக்கியா? இல்லண்ணே, சொல்லுங்கண்ணே. இல்லடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல. ஐ எம் வெரி சாரிடா. அண்ணே, எதுக்கு நான் என்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? லட்சுமி பண்ணது தப்பு, அதுக்கு நான் தானே பொறுப்பு ஏத்துக்கணும். அண்ணி என்ன தப்பு பண்ணாங்க? டேய் உங்ககிட்ட பணம் வாங்கினால, இதுல என்ன தப்பு இருக்கு? அது ஓன் பண்ணோன்னு அத அண்ணி கேட்டு வாங்கினாங்க. டேய் அது எப்படிடா ஏன் பணமாகும்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஏன் பிரிச்சு பாக்குறேன்னு? நான் பிரிச்சு பார்க்கலடா. என்ன இருந்தாலும் உழைப்பு ஒரு பக்கமும் பலன் இன்னொரு பக்கமும் சேரக்கூடாது இல்லையா? அப்படி பார்த்தா உன்னோட உழைப்பால தானே நான் பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுவும் தப்பு தானே? இல்ல பிரசாத், நான் சொல்ல வந்தது என்ன, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ இல்லனா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாதுன்னு இதை நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்க என்னோட பேர்ல இருக்கிறது எல்லாமே என்னோட இது கிடையாது, உன்னோடையது. அதனால அண்ணியை எதுவும் தப்பா சொல்லாத. எனக்கு நீ ஏற்கனவே செஞ்சது போதும் பிரசாத். இதுக்கு மேல என் வாழ்க்கையில எதுவும் வேண்டாம். நான் உங்க அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன், நிலத்தை கம்பெனி பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு. அந்த லேண்டை கம்பெனி வாங்கின மாதிரியே இருக்கட்டும். என் பேர்ல லோன் சாங்ஷன் ஆன உடனே மாசம் கம்பெனில இருந்தே பணத்தை எடுத்து கட்டிடலாம். இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்பெனி பேர்லயே பண்ணிடலாம். அதான் நல்லது. அண்ணா, ஏன்னா இப்படி இருக்க? உனக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு மறைமுகமா சொல்றியா, இல்ல நான் செய்யறது உனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துதா? டேய் எனக்கு என்னடா சங்கடம்? என் பின்னாடி யார் என்ன சொன்னாலும் நீ என் தம்பிடா. உன் கால் நிழல்ல வாழ்றத நான் பெருமையா நினைக்கிறேன். உன்னோட வளர்ச்சியை பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன்டா. உன் கூட இருக்கிறத நினைச்சு தினம் தினம் நான் சந்தோஷப்படுறேன்டா. எனக்கு நீ சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதுண்டா. நான் சந்தோஷமா இருக்கணும்னா இதுக்கு மேல நீ இந்த நிலத்தை பத்தி எதுவும் பேசாத. இந்த லேண்ட் வாங்கினது தான். இது அண்ணி பேர்லயே இருக்கட்டும். அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும். என்னென்ன யோசிக்கிற? இல்ல பிரசாத், நாளப்பின இந்த பணம் இந்த லேண்டு நமக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திடக்கூடாது இல்லையா? அண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு ரொம்ப யோசிக்காத. போய் வேலையை பாரு. அண்ணா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா? வினோதினி அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஐயோ, என்னடா என்ன சொல்ற? அது நினைவு இல்லாம இருந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏதோ பிரெயின்ல ஏதோ கட்டி இருக்கிறதா ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் கோமால தான் இருக்காரு. நீ போய் பாத்தியாடா? இன்னும் போகலண்ணா, ஒரு மாதிரியா இருக்கு. டேய் என்னடா சொல்ற? உடம்புக்கு முடியாம இருக்காரு, பார்க்க போகாம ஒரு மாதிரியா இருக்குங்கிற? இல்லண்ணா, அவங்கள கடைசியா பாக்குறப்ப கூட என் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. இப்ப போய் பார்த்து இன்னும் கோவம் அதிகமாயி என்னால எதா ஆயிடுச்சுன்னா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. நீ பார்த்தது 11 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கோவத்தெல்லாம் மறந்தே போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம போய் பார்க்கறதா அவங்களுக்கு ஆறுதலே. நீ எதை பத்தியும் யோசிக்காத, முதல்ல போய் பாரு. சரிண்ணா, போய் பார்க்கறேன். நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சைட் வேலையை முடிச்சுட்டு நானும் வந்துடுறேன். சரிண்ணா. டேய் என்னடா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இல்லண்ணா, நீ கிளம்பு, நான் பார்க்கறேன். சரி, நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. நான் எங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா என் அண்ணனுக்கு என்கிட்ட பேசவோ கேட்கவோ விருப்பம் இல்ல. நான் சொல்றது என் அண்ணன் கிட்ட நீங்க தான் சொல்லணும். அவரை நீங்க சொன்னா கேப்பாரு. எங்க அப்பா நாங்க 2 பேரும் நல்லபடியா வாழணும்னு நினைச்சாரு.
அவரை யாருக்கும் எந்த துரோகமும் மனசார கூட நினைச்சதில்ல. என்னை விட என் அண்ணனுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா அவர் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. கடைசியா சாகும்போது கூட எங்க அப்பா கண்ணுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எங்க நம்ம பையன் வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானான்னு. அது நிறைவேறாமலேயே போயிடுச்சு. அவரோட ஆத்மா என்னையும் என் அண்ணனையும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம பக்கத்திலேயே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். சாகர் போதான் படுக்கையிலே படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இறந்த பிறகாவது அவருக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவரோட நினைவு நாள் வருது. அது அண்ணனுக்கும் தெரியும். அவரும் அப்பாவுக்காக கண்டிப்பா அழுவார். அன்னைக்கு நானும் என் அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு எங்க அப்பா போட்டோ வச்சு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எங்க அப்பாவோட போட்டோ இல்ல. அவர்கிட்ட சொல்லு, அருளுக்கு போட்டோ கொடுத்து அனுப்ப சொல்லி. நான் கேட்டா அவர் தரமாட்டாரு. நீதான் சொல்லணும். அண்ணா, நான் ஜெபம் பண்ணும்போது கூட நிம்மதியா பண்ண விட மாட்டியா? இல்லண்ணா, நான் வெளியே நின்னு நீ வரப்போ கேட்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ திட்டுவ. உள்ள வச்சு கேட்டா திட்ட மாட்டல்ல, அதனாலதான் உள்ள வந்து கேட்டேன். நீ எங்க நிக்க வச்சு கேட்டாலும் உனக்கு அப்பா போட்டோ கிடையாது, தரவும் மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. என்னால என்ன முடியும்னே? உன்கிட்ட கெஞ்சதானே முடியும். அதுல தப்பும் கிடையாது. நீ அண்ணன் தானே. அப்போ இங்க இருக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லாம சொல்ற, அப்படிதானே? அது ஏன்னு? நான் எது பேசினாலும் உன் அகராதில்ல அர்த்தம் மாறிடுது. நான் தப்பானவ இல்லைன்னு என்ன அப்படி மாத்துறதுக்காக முயற்சியும் பண்ணாத. நான் யாரையும் மாத்த முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு, நீ மாறவும் மாட்ட. அது உன் குடும்பத்தோட புத்தி. அப்போ நீ யாருன? ஏன் குடும்பம் இல்லையா? இல்ல, உன் வாழ்க்கையில கடந்து போன ஒருத்தன். கடந்து போயிட்டேன், கிட்ட வராத. அண்ணா, இல்லண்ண, நான் உன் முன்னாடி வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மள மறுபடியும் சந்திக்க வச்சிருதுண்ண. எனக்கு அப்பாவோட போட்டோ மட்டும் கொடுண்ண, என்கிட்ட இல்ல. மறுபடியும் உன்னை தொல்லை பண்ணாம இருக்க நான் முயற்சிக்கிறேன். என்கிட்ட போட்டோ இல்ல. அப்படி இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க முடியாது. அண்ணா, அப்பா, எனக்கு ஒரு டவுட்ப்பா. என்னம்மா? இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ் இல்லைல்ல? ஆமா. தமிழ் தானே நம்ம லாங்குவேஜ். ஆமா. அப்புறம் ஏன்பா எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேச சொல்றாங்க? கொஞ்சம் வளர்ந்த உடனே உனக்கு புரியும். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணு. வளர்ந்த உடனேனா? நீ ஒரு +1 +2 போறப்ப. ஓகே. சிவானி, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. எந்த தாத்தாக்குப்பா? உங்க அம்மாவோட அப்பாவுக்கு. கெட்ட தாத்தாவுக்காப்பா? ஹே சிவானி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சிவானி. நான் சொல்லாட்டினாலும் அவங்க கெட்ட தாத்தா தானே. நான் அப்படி பேசக்கூடாது சொல்றேன்ல. ஓகேப்பா. நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல தாத்தா பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எதுக்குப்பா போனோம்? அவருக்கு தான் நம்மள பிடிக்காதே. நம்ம போனா திட்டமாட்டாரா? திட்டமாட்டாரு. அவர் திட்டலனாலும் நம்ம பார்க்க போவேனாப்பா. ஏன்? எனக்கு அவங்கள பிடிக்கலப்பா.